அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இக்கித்தாபினை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கிறோம். இந்த கித்தாபினுடைய பாடமாக 154வது பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் இதுவரை 153 வரை கித்தாபு ஜகாத் என்ற பாடத்தை நாம் கண்டோம். முழுமையாக அதை படிக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நல்கினான். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. இப்ப புதிதாக ஆசிரியர் அவர்கள் நோன்பின் பாடம் என்ற அந்த பாடத்தை துவங்கி இருக்கிறார்கள். இந்த இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இப்பொழுது இந்த சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அந்த ரகீப் அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. உதவி செய்யக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உங்களது நன்கொடைகளை செய்து உதவி செய்து நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம் என்ற இந்த எண்ணத்தில் பயணிக்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நல்லருள் பாலிப்பானாக. இப்பொழுது நாம் இப்பாடத்தின் முன் சுருக்கத்தை காணுவோம். இப்பாடத்தினுடைய முன் சுருக்கமாக நமது ஆசிரியர் அவர்கள் நோன்பினுடைய சிறப்பு மாண்பு என்பதை பற்றி அதனுடைய சிறப்பை அந்த பற்றி நாம் கொஞ்சம் நேரம் நான் விளக்குவேன் உங்களுக்கு. ஆசிரியர் அவர்கள் சொல்லவில்லை, நான் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் நோன்பினுடைய சிறப்பு மாண்பை பார்த்ததற்கு பிறகு கேட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு ஆசிரியர் அவர்கள் நோன்பு யாரின் மீது கடமை இல்லை என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா பயிலுகின்ற இக்கல்வியில் அல்லாஹ் பிரயோஜனத்தை கொடுப்பானாக. இம்மை மறுமை வெற்றிக்கு அதை காரணமாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். ஆதா கிதாபு சியாமி. இந்த பாடம் நோன்பினுடைய பாடமாக இருக்குது. நோன்புகளை பற்றியுள்ள பாடம். சௌமுக்கு ஜம்அத சியாம். அதனால் இது ஜம்மாக பன்மையான ஒரு இஸ்மாக இருக்கிறது. ஆமாம், சௌமுடைய நோன்புகளினுடைய பாடம். கடமையான நோன்பு, உபரியான அதாவது நஃபிலான நவாஃபிலான நோன்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆதாங்கிற இஸ்மி இஷாரா முப்ததாவை முகத்தரில் அதாவது மறைவாக நாம் வைத்து இதை நாம் உபயோகிக்க வேண்டும். கபராக இதை அமைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பாடத்தை நாம் ஆசிரியர்கள் சொல்வதற்கு முன்பதாக நோன்பினுடைய சில சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக ஆகும். அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி குர்ஆனிலே சில வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸ்முஹு. நோன்பினுடைய மாதத்தில் இவர்களெல்லாம் ஹாதிராகுவீர்களோ, அந்த மாதத்தை நீங்கள் அடைவீர்களோ, உங்களில் எவர்கள் அடைவார்களோ அவர்கள் நோன்பை பிடித்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக ரமலான் கடமையாகுவதற்கு முன்பதாக ஆஷூரா நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் மீது கடமையாக்கினார்கள். அல்லாஹ் கடமையாக்கினான். முன் சென்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தொடராக ஃபிரௌனுடைய அந்த அமளை துமலிலிருந்து வெற்றி பெற்றதற்காக நன்றிக்காக வேண்டி அந்த வருடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சமூக மக்களும் பிடித்தார்கள் ஆஷூராவுடைய நோன்பை. பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலும் அது இருந்து கடைபிடிக்கப்பட்டு வந்தன. பிறகு சில காலம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது. அந்த நோன்பை விடக்கூடாது. அந்த நோன்பை ஆரம்ப காலம் நோன்பு எப்படி இருந்துச்சுன்னா, வசதி படைத்தவர்கள் ஒரு ஏழைக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் ஏழைக்கு உணவு வாங்கி கொடுத்து அவர் நோன்பு பிடிக்காமல் இருக்கலாம்ங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் மாற்றி எல்லோரும் வசதி படைத்தவர்கள், வசதி இல்லாதவர்கள் எல்லோரும் நோன்பு பிடிக்க வேண்டும். பெரிய தங்கடம் இருந்தால் மட்டும்தான் நோன்பு கடமை இல்லை. உதாரணமாக வயசு ரொம்ப ஆயிடுச்சு, அவர் உடல்ல தெம்பு இல்லை, அது மாதிரி சில வியாதி, உதாரணமாக ஒரு என்ன செஞ்சிருச்சு, உறுப்புகள் செயல் இழந்து போயிருச்சு, அல்லது பைத்தியக்காரராயிட்டார், சிறு பிள்ளையாக இருக்கிறார், இவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லும். ஆக நோன்பு யாயுள்ளதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாமு. அல்லாஹ் சொல்றான், சுவாசிகளே உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது போன்ற வசனங்கள் இருக்கின்றன. அது மாதிரி நோன்புனா என்னங்க, சூரியன் அஸ்தமித்தில் அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் குடிக்காமல் இந்த 3 நிலையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தன்னை கட்டுப்படுத்தி இருக்கணும். எல்லா அமல்களிலும் அல்லாஹ் செய்ய சொல்கிறான், நோன்புல மட்டும்தான் செய்யாதீங்கிறான். என்ன செய்யாதீங்க? சாப்பிடாதீங்க,
நான் ஹலாலா எந்த உணவை நான் ஹலாலா ஆக்கியிருக்கிறேன், சாப்பிடக்கூட நேரமும் ஹலால் அல்ல. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த நேரத்தில் ஹலால் தான் உணவு. அந்த நேரத்தில் நீ சாப்பிடலாம். ஆனால் நோன்பு ஒரு மாதம் மனக்கட்டுப்பாட்டோடு இருக்கணும். நான் சொன்னதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களும் மனிதர்கள் இன்னொருவருக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏற்றத்தாழ்வு கூட இருந்தால் அல்லாஹ் படைத்து இருக்கிறான். ஏன்னா மேன் மக்கள் இருப்பார்கள், நாம் நடுத்தர மக்கள் இருப்பார்கள், அறிவாளிகள் இருப்பார்கள். ஆக இந்த மாதிரி மனக்கட்டுப்பாடு இருந்தால்தான் மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய அந்த பண்பு உண்டாகும். அந்த மனக்கட்டுப்பாட்டுக்கு தான் பயிற்சி தான் அல்லாஹ் தாலா நோன்பில் வளமையாக சாப்பிடக்கூடிய நேரத்தில் சாப்பிடாதீர்கள், உண்ணாதீர்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நோன்பு அவ்வளவு உன்னதமானது. ஒரு காட்டு அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கௌலு ஸல்லல்லாஹு அலைஹி அரபி அல்லதி சஅலஹு, ஒரு அராபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன கேள்வி கேட்டாரு அந்த அராபி? அக்பிர்னி யா ரசூலல்லாஹ் மாதா ஃபரத அலையல்லாஹ், அல்லாஹ் என் மீது என்ன கடமையாக்கினான் என்பதை எனக்கு நீங்கள் அறிவியுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, நபிகள் மினசோமி நோன்பிலிருந்து என்ன என்னை எனக்கு கடமையாக்கினான் என்று கேட்கும் பொழுது, கேள்வியாக கேட்கும் பொழுது, ஃபகால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஸியாமு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டு அரபி அந்த அதாவது ஒன்றும் தெரியாத அந்த விவசாயம் செய்யக்கூடிய ஏழ்மையான அந்த அரபி இடத்திலே சஹாபி இடத்திலே சொல்லி காட்டியதாக அந்த காட்டு அரபி இடத்திலே சொல்லி காட்டியதாக வருகிறது. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நோன்பினுடைய அந்த நிலை நிறைய விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலேயே பதிவு செய்கிறான். யாரின் மீது நோன்பு கடமையில் சஃபர், ஒரு நீண்ட சஃபர் முக்கியமான தேவைக்காக பயணிக்கிறார் என்று சொன்னால், இப்போ அந்த சஃபர் அவருடைய தொலைதூரம் 48 மைல் தொலைதூரம் அப்பால் போகிறார் என்று சொன்னார், முடிந்தால் நோன்பு என்ன செய்யலாம், பிடிக்கலாம். ஆனால் ரொம்ப அதன் மூலமாக சிரமம் ஏற்படும் என்றால் நோன்பு ருக்ஸத் அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றன. அந்த நேரத்தில் நோன்பை விட்டுக்கொள்ளலாம், கடமையான நோன்பை கலா செய்ய வேண்டும். ஹைதுக்காரங்களாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும், அந்த நோன்பை கலா செய்யணும். இந்த மாதிரி சட்டங்களை இதில் பேசுகிறாங்க ஆசிரியர் அவர்கள். யாரின் மீது நோன்பு கடமை, யாரின் மீது நோன்பு கடமை இல்லை என்பதை பற்றியெல்லாம் ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாகவே பேசுகிறார்கள். எனவே அந்த நோன்பை பற்றி உள்ள அந்த பாடத்திற்குள் இப்பொழுது நாம் செல்வோம். அல்லாஹ் தஆலா அந்த நோன்பையுடைய மாண்பை பாதுகாக்கின்றவர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி வைப்பானாக. யஜிபு ஸௌமு ரமதான அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆகிலின் காதிரின் அல ஸௌமி மஅல் குலுவி மின் ஹைதின் வ நிஃபாஸின். அந்த ஆசிரியர் முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த பாடத்திலே சொல்கிறார்கள், ரமதான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக ஆகும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும். ஒவ்வொரு முஸ்லிம், அந்த முஸ்லிம் எப்படிப்பட்டவர், பாலிகான வயது பருவ வயதை எத்தியவராக இருக்கக்கூடிய அந்த முஸ்லிமின் மீது நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது, பகுத்தாய்வக்கூடிய தன்மை இருக்குது, நல்லது கெட்டதை சிந்தித்து உணரக்கூடிய, ஹராம் ஹலால், மார்க்கத்தில் எது ஹலால் எது ஹராம், எது கடமை இல்லை போன்ற பகுத்தாயக்கூடிய அந்த பருவநிலையை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும், ஆக்கிலின் ஏன்னா அறிவுள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் ஏன்னா நோன்பு என்பது கட்டாய கடமையாக ஆகும். காதிரின் சக்தி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் சோமி நோன்பின் மீது சக்தி, அப்போ சின்ன பிள்ளைகள் சக்தி பெற மாட்டாங்க. அவங்களுக்கு ஆர்வமுற்றுவதற்காக வேண்டி நம்ம நோன்பு பிடிக்க சொல்லலாம், தப்பு இல்லை. இடையில தண்ணி குடிச்சா சரிப்பா இப்படி இதை பழகணும்னு சொல்லி அவங்களை பழக்கப்படுத்தலாம். சில பிள்ளைகளால் முடியும், சிறு வயதிலேயே அவர்கள் நோன்பை நொற்பார்கள். அப்போ தர்கீபுக்காக அவங்களை நோன்பு வைக்க சொல்லணும். மஅல் குலுவி மின் ஹைதின் வ நிஃபாஸின், ஆண் பெண் இரு பாலாறுகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அப்போ 2 பாலாறுகளும் சமநிலையில் எல்லாம் படைக்கலை. பெண்கள் அவங்களுக்கு மாதவிடாய் வரும், அது மாதிரி பிள்ளை பெற்றெடுத்தால் 40 நாட்கள் அவர்களுக்கு இரத்தப்போக்கு இருக்கும். அந்த நிஃபாஸ் 40 நாள் பிள்ளை பெற்றதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த நிஃபாஸ், இன்னும் மாதம் வரக்கூடிய அந்த ஹைது என்ன சொல்லக்கூடிய அந்த இரத்தப்போக்கிலிருந்து என காலியாகி இருப்பதுடன் பெண்களாக இருந்தால் நோன்பு அவர்களின் மீது கடமையா ஆகும் என்பதை ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து ஆசிரியர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபலா யுகாதபு பிஹி காஃபிருன், எனவே இந்த நோன்பை கொண்டு ஏவப்படவில்லை, அதாவது அவர்களை முன்னோக்கி சொல்லப்படவில்லை. யுகாதபன் அவர்களை முன்னோக்கி சொல்லப்படும்.
சொல்லப்படவில்லை. காஃபிருன், காஃபிரான அந்த மனிதரை முன்னோக்கி சொல்லப்படவில்லை. நோன்பை கொண்டு சௌம், சௌமை கொண்டு முகாத்தப் செய்யப்படவில்லை. காஃபிரான அந்த மனிதருடைய விஷயத்தில் முகாத்தப் செய்யப்படவில்லை என்று நாம் பார்க்க. அப்ப முகாத்தப் செய்யப்படவில்லை, காஃபிரை கொண்டு சொல்லப்படவில்லை, அவரை முன்னோக்கி சொல்லப்படவில்லை. அதனால காஃபிரின் மீது கடமையில்லை. ஒசபியுன், இன்னும் சிறுவரின் மீதும் கடமை இல்லை, முகாத்தப் செய்யப்படவில்லை, அவரை கொண்டும் இது ஏவப்படவில்லை. ஒ மஜ்னூனுன், இன்னும் பைத்தியக்காரனை நோக்கியும் சொல்லப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒமன் அஜ்ஹதஹு சௌமு, சௌம் யாரை என்ன செஞ்சிரும் களைப்பில் ஆழ்த்தி விடுமோ, முடியாமல் ஆக்கி விடுமோ, அதுனா என்ன? அப்போ சௌமுக பார்க்கலாம். ஹத்தா ஹாஃப் அலா நஃப்ஸில் ஹலாக்க, நோன்பு வைப்பதினால் அவருக்கு அழிவு ஏற்படும் என்று அந்த அளவுக்கு அவரை ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக்கி விடுமோ. ஒமன் யாரை அஹ்ஜதஹு, அவரை ஆக்கிவிடுமோ களைப்பில், கஷ்டத்தில் ஆக்கிவிடுமோ. சோம் நோன்பு, நோன்பு கஷ்டத்தில் ஆக்கிவிடுனா நோன்பு வச்சா அவருக்கு என்ன செய்யணும், அழிவு ஏற்படும். உதாரணமாக லிக்கிபரின், அதாவது வயதாக இருப்பதின் காரணமாக, அல்லது மரதின், நோயாக இருப்பதின் காரணமாக நோன்பு அவரை சிரமத்தில் ஆழ்த்தி விட்டால், இவரை சிரமத்தில் ஆழ்த்திவிடும் வயதின் காரணமாக, நோய் லா யுர்ஜா புர்உஹு பிஅதாஇன் வலா கலாஇன். இப்ப வயது முதிர்ந்ததன் காரணமாகவோ தீராத வியாதி. அப்ப எப்படிப்பட்ட வியாதி? லா யுர்ஜா புர்உஹு, அந்த மரபு அது நீங்கிவிடும் என்பதை ஆதரவு வைக்கப்படாதே. அப்ப நிரந்தரமாக அந்த நோய் இருக்கும், அந்த நோய் நீங்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு பி அதா இன், அப்ப அதாவை கொண்டு அந்த நோன்பினுடைய அந்த காலத்திலேயே என்ன செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் என்றோ, அது மாதிரி வலா கதா இன், நோன்பு அல்லாத விடுபட்ட அந்த நோன்பை நோன்பு அல்லாத அந்த காலங்களில் கலா செய்ய வேண்டும் என்றோ ஏவப்பட மாட்டாது. இந்த அதா இன் வலா கலா இன் ஹாத்தபிளவை என்ன செய்யணும், அதை அத்துஃப் வச்சுக்கணும். அப்போ தீராத வியாதி, வயது முதிர்வு, இந்த மாதிரி நபர்கள் அவர்களுக்கு நோன்பு அதா செய்வதை கொண்டு, நோன்புடைய காலங்கள் அதை பிடிக்க வேண்டும் என்பதை கொண்டோ, கலானா நோன்பு அல்லாத காலங்களில் அந்த நோன்பை விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பதை கொண்டோ அவர்கள் ஏவப்படவில்லை. லாக்கின் என்றாலும் எல் ஜமு அவசியமாக ஆகும், மண் அந்த ஒரு மனிதனுக்கு, அந்த ஒரு நோயாளிக்கு, அஜ்ஹதஹு அஸ்ஸௌமு, நோன்பு எந்த ஒரு நோயாளியை கஷ்டத்தில் ஆழ்த்தியதோ, சிரமத்தில் ஆழ்த்தியதோ அவருக்கு அவசியமாக ஆகும். லிக்குல்லி யௌமின், ஒவ்வொரு நாட்களுக்கும், எத்தனை 30 நாள்ல 30 நாட்களுக்கும் முத்து தாமின், உணவில் ஒரு முத்து அளவு உணவு அவர் கொடுப்பது அவருக்கு அவசியமாக ஆகும். அப்ப எல்சமுடைய ஃபாயில் முத்து தாமின் என்பதுதான். அப்போ முத்து தாமின்னா என்னங்க, உணவில் ஒரு முத்துன்னு 650 கிராம் உணவு. அந்த நாட்டினுடைய உணவு, ஊட்டியினுடைய உணவு என்ன உணவு அவர்கள் உணவாக எடுத்துக்கொள்வார்களோ, அரிசினா அரிசி, கோதுமைனா கோதுமை என்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் அவர்கள் வசதி உடையவர்களாக இருந்தால் ஒரு முத்து தாம் கொடுப்பது, 650 கிராம் கோதுமையோ அரிசியோ கொடுப்பதை கொண்டு கொடுப்பது அவசியமாக ஆகும். அடுத்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்வார்கள், ஒய்ஹாத்தபுல் மரீது வல் முசாஃபிர் வல் முர்தத்து வல் ஹாயிது வன் நுஃபஸாஉ பில் கதாஇ தூனல் அதாஇ. இப்ப 5 நபர்களை பிரிவினர்கள் ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று நோயாளி, இரண்டாவது பயணி, மூன்றாவது மதமாறியவர், நான்காவது பிரசவத்தீட்டு, மாதம் வரக்கூடிய பிரசவத்தீட்டு, மாதம் வரக்கூடிய 5 இரத்தப்போக்கு உடைய பெண், பிரசவத்தீட்டு இல்லை, மாதம் வரக்கூடிய அந்த இரத்தப்போக்கு, ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இரத்தப்போக்கு. அது மாதிரி நுஃபஸான நஃபீஸுடைய பன்மத நுஃபஸா, அது மாதிரி அதாவது பிரசவத்தீட்டு வரக்கூடிய அந்த பெண்மணி, அந்த பெண்கள், ஏன்னா இவர்கள் என்ன செய்ய வேண்டாம், இவர்களெல்லாம் நோன்பு
இவர்களெல்லாம் நோன்பை கதா செய்வதை கொண்டு ஏவப்படுவார்கள். நோன்புடைய காலத்தில் அதா செய்வதை கொண்டு ஏவப்பட மாட்டார்கள். அதான நோன்பு உள்ள காலங்களை பிரிப்பதுக்கு அதா. நோன்பு அல்லாத காலங்களில் அந்த விடுபட்ட நோன்பை கதா செய்வதற்கு பேர் அதை கதான்னு சொல்லி சொல்றது. அப்போ இவர்கள் 5 பேர்களும் கதா செய்வதை கொண்டு ஏவப்பட மாட்டார்கள். கதா செய்ய கொண்டு ஏவப்படுவார்கள், அதா செய்வதை கொண்டு ஏவப்பட மாட்டார்கள்னு சொல்லி ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஹைலுக்கு பன்மை ஹாயில், அது மாதிரி நஃபீஸுக்கு ஜமா நுஃபஸான்னு சொல்லி சொல்கிறது. அப்போ பிரசவத்தீட்டு உள்ள பெண்கள், மாதம் மா மா மாதப்போக்கு வரக்கூடிய அந்த பெண்கள், இரத்தப்போக்கு வரக்கூடிய அந்த பெண்களுக்கு அதா செய்வ மாதிரி ஏவப்படுமே தவிர அந்த ரமதானுடைய மாதத்தில் அதா செய்வதை கொண்டு ஏவப்பட மாட்டார்கள். இதில் என்னது, நோயாளியும் பயணியும் சிரமம் மேற்கொண்டு அவர்கள் சகித்து கொண்டு அவர்கள் நோன்பு நோற்றால் நோன்பு கூடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மூவகையினர்கள் வரமாட்டாங்க. மதம் மாறியவர், ஹைதுடைய பெண்கள், முஃப்சாக்களுடைய பெண்கள், இவர்கள் இதில் சிரமத்தை கொண்டு நோன்பு நோற்றாலும் அவர்களுக்கு அது அது அந்த வகை, அதாவது சிரமத்தோட நோன்பு பிடிக்கணும்னு சொல்லி இவர்களுக்கு ஏவப்பட மாட்டாது. குறிப்பாக ஹைது நுஃபஸா அவர்களுக்கு மார்க்கம் அளித்த சலுகை. முர்த்தத்தானவர் இருக்கிற மதம் மாறியவர், இவர் கண்டிப்பாக அவர் மீது நோன்பே கடமை இல்லை. இஸ்லாத்திற்கு வந்தால் இப்போ நோன்பு உள்ள காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்தார் நோன்புடைய காலத்தில். இப்போ அந்த மதம் மாறியவருக்கு இஸ்லாமாக நோன்புடைய காலத்தில் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விட்டால், முஸ்லீம் ஆகிவிட்டால் அப்போ நோன்பு பிடிக்குமா ஏவப்படுமே தவிர அவர் நோன்புடைய காலங்களில் அவர் இஸ்லாத்து தழுவல என்ன மதம் மாறியவராக இருந்தார் என்று சொன்னால் அவரின் மீது நோன்பு கடமையாக. அப்போ இதுதான் சொல்ல வர்றாங்க ஆசிரியர். ஒய்காத்தபுல் மரீது, அது மாதிரி வியாதி உடையவர் அவரை முன்னிறுத்தி சொல்லப்படும், அவரை நோக்கி சொல்லப்படும். என்ன அது மாதிரி ஒல் முசாஃபிரு, பயணம் செய்யக்கூடிய அந்த பயணியை முன்னோக்கி சொல்லப்படும். ஒல் முர்த்தத்து, இன்னும் மதமாறிவரை முன்னோக்கி சொல்லப்படும். ஒல் ஹாயிது, இன்னும் ஹைது உள்ள மாத தீட்டு வரக்கூடிய அந்த பெண்களை நோக்கி சொல்லப்படும். ஒன் நுஃபஸா, இன்னும் பிரசவத்தீட்டு வரக்கூடிய அந்த பெண்களை நோக்கி சொல்லப்படும். பில் கலாஇ, நீங்களெல்லாம் ரமதான் அல்லாத காலங்களில் விடுபட்ட அந்த நோன்பை கலா செய்ய வேணும் என்பதை கொண்டு ஏவப்படுவார்கள். தூனல் அதா செய்யப்படுவதை கொண்டு அல்ல, அதா செய்யப்படுமாறு ஏவப்பட மாட்டாது. அடுத்து ஒரு மசாலா சொல்றாங்க இருந்து, தகல்லஃபல் மரீது வல் முசாஃபிரு ஃபசாமா. இப்போ நான் சொன்ன மாதிரி முதலே விளக்கம் கொடுத்த மாதிரி என்ன செய்கிற, வியாதி உடையவர் அவர் சிரமப்பட்டு நோன்பு மேற்கொண்டால், தகல்லஃபல் மரீது, நோன்பு வியாதியுடையவர் சிரமம் மேற்கொண்டு நோன்பை பிடித்தால், ஒல் முசாஃபிரு, இன்னும் பயணம் செய்யக்கூடியவர் வெளியூருக்கு, இவரும் சிரமம் மேற்கொண்டு அந்த பயணத்திலே இருக்கும் காலத்திலே அவர் சிரமம் மேற்கொண்டு ஃபசாமா, 2 பேர்களும் நோன்பு நோற்றால் சஹ, இந்த 2 பேர்களில் ஒவ்வொருவருடைய நோன்பும் சிஹத்தாக, மேற்கூறப்பட்ட 2 பேர்களுடைய நோன்பும் சிஹத்தாக மாதுக்கிர மினல் மரீத் வல் முசாஃபிர்னு சொல்லி சஹவுடைய ஃபாயிலாக வச்சுக்கணும். அதாவது முசாஃபிர் இருந்து மரீத் இருந்து மேற்கூறப்பட்ட அந்த ஒவ்வொருவருடைய நோன்பும் சிஹத்தாக ஆகும். மாதுக்கிர மினல் மரீது முசாஃபிரின்னு சொல்லி என்னுடைய ஃபாயில சஹவுடைய ஃபாயில் வச்சுக்கணும். தூனல் முர்த்தத்தி வல் மரீது வல் ஹாயிதி வன் நுஃபஸாயி, அது மாதிரி தூனல் முர்த்தத்தி வல் ஹாயிதி வன் நுஃபஸாயி, அதாவது மதம் மாறியவருக்கு அல்ல, அவர்கள் அல்ல, அவர்களை தவிர. அதை மாதிரி மாதத்தீட்டு வரக்கூடிய அந்த பெண்கள் அல்ல, அது மாதிரி பிரசவத்தீட்டு வரக்கூடிய பெண்கள் அல்ல. இந்த அல்லாமல் 2 பேர்களை கொண்டும் நோன்பு நோற்றால் அவர்களுடைய நோன்பு சிஹத்தாக ஆகும். இந்த மூவர்களுடைய நோன்பு சிஹத்தாக ஆகாது, அதாவாக நிறைவேற்றினாலும் அது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். فإن أسلم أو أفاق أو بلغ مفطرا في أثناء النهار நுதிபல் இம்சாக் வல் கதா வலா இபாடி. இப்போ இந்த இடத்துல ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க இமாம் அலைஹி ரஹ்மா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தர் முர்த்தத்தானவர் இஸ்லாத்தை தழுவினார், மயக்கம் உடையவர் பைத்தியக்காரர் பைத்தியத்திலிருந்து தெளிந்தார், அது மாதிரி சிறு வயது உடையவர் பாலிகை அடைந்தார், நோன்பினுடைய நோன்பு மாதத்தினுடைய உதாரணம் நோன்பு 15 அந்த பகல்லையே இவங்க இந்த மாதிரி நிலையை அடைந்தால், இப்போ என்ன செய்யறது, எஞ்சியுள்ள பகலில் நோன்பை பிடிக்கிறது முஸ்தஹப்பு, கதா செய்யற அந்த நோன்பு அந்த நாளின் நோன்பு கதா செய்யறது முஸ்தஹப்பு, வாஜிப் இல்லைங்கிறாங்க, கண்டிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. ஃபைன் அஸ்லம,
ஒருவர் இஸ்லாத்தை தழுவினால் அதாவது மதம் மாறியவர் அந்நிய மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவினால் மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்தால் அல்லது அஃபாக்க பைத்தியக்காரர் பைத்தியத்திலிருந்து அந்த நிலையிலிருந்து தெளிந்தால் அல்லது பலக அல்லது அவர் பருவ வயதை அடைந்தால் முஃபத்திரன் இந்நஹாரி நோன்பினுடைய அந்த காலங்களினுடைய பகலினுடைய அந்த இரவு இடையிலே நோன்பு இல்லாத நிலையில் முஃப்திரன்னா நோன்பு இல்லாத நிலையில், நோன்பு பிடிக்காத நிலையில் நிலையில் பருவ வயதை அடைந்தால் இந்த இந்த ஜும்லா ஃபியாலியா ஷர்த்தியத்தான இந்த ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா இதான் நுதிபல் இம்சாக்கு வல் கபாஉ. அது மாதிரி அவர் நோன்பு தொடர்வது முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். உண்ணாமல் குடிக்காமல் பகலாமல் பருகாமல் எஞ்சியுள்ள அந்த பகலையும் கழிப்பது முஸ்தஹப்பாக முஸ்தஹபு தான், கண்டிப்பு இல்லை. கலா செய்வது அன்றைய நாளினுடைய நோன்பை கலா செய்வது முஸ்தஹப்பாக ஆக்கப்படுமே தவிர ஆனால் வாஜிபில் வலாஜிபானி ரெண்டு இந்த நோன்பை பிடிப்பதும் என்பதும் கலா செய்வதும் வாஜிபாக ஆகாது என்று ஆசிரியர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அடுத்து லஸிமஹு அந்த நோன்பாளி அந்த சின்ன வயது உடையவர் இருக்கிறார பருவ வயதை அடைந்தால் சாயிமன் நோற்றிருக்கும் நிலையில் அவர் அடைந்தால் லஸிமஹு அவருக்கு அவசியமாகும் அல் இம்சாக்கு நோன்பை தொடர்வது அவசியமாக ஆகும். அல் இம்சாக்குன்னா நோன்பை பிடிக்கிறது, நோன்பை பிடித்தல் அவருக்கு அவசியமாகும். லஸிமஹுக்கு ஃபாயில் அல் இம்சாக்கு ஒனுதிபல் கலாஉ அன்றைய நாளினுடைய நோன்பை கலா செய்து முஸ்தஹப்பாக ஆக்கப்படும், வாஜிப் இல்லை. ஏன்னா அவர் நோன்பு வச்சிருக்கிறார் இல்லையா, அதனால் நான் நோன்பு இப்போ நாளில் பார்க்கலாம் இல்லையா. அன்ன சௌமஹு வகா நஃபிலன் லா ஃபரதன் சிறு வயதில் நோன்பு பிடிச்சா அவருடைய நோன்பு இருக்குது, அது நஃபிலாத்தா நிகழும் ஃபரதா நிகழாது. ஏன்னா அவர் முக்கல்லஃப் இல்லை, அதனால் சிறு வயதில் நோன்பு பிடிச்சா அது நஃபிலான நோன்பாகத்தான் ஆகுமே தவிர அவர் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பாக ஆகுது. ஆனால் பருவ வயதை அடைந்து விட்டால் அந்த நோன்பு அவர் மீது கடமையாகும். அதனால் முஸ்தஹப்பு தான், விரும்பினால் கலா செய்யலாம். சரி, இப்போ இங்கே இருந்து வலவ் தஹரத்தில் ஹாயிது அம்சகத் நத்பன் வகலத் ஹத்மன் أو قدم المسافر أو بريء المريض وهما مفطران أمسكا ندبا وقضيا حتما. இப்போ இதிலிருந்து ஒரு சட்டம் சொல்கிறாங்க முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மா ஆசிரியர் அவர்கள். உலவு தஹரத்தில் ஹாயிது ஹைதுள்ள பெண்கள் அவர்கள் சுத்தமாக ஆகிவிட்டார், மாத தீட்டு வரக்கூடிய அந்த பெண்கள் அவர்கள் அந்த நிலையிலிருந்து சுத்தமாகிவிட்டால், இரத்தப்போக்கு நிலையிலிருந்து உதாரணமாக 3 நாள் ஒரு பெண்ணுக்கு ஹைது வரும், குறைந்தபட்சம், கூடுதல் 5 நாட்கள் அல்லது 10 நாட்கள் 7 நாட்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு 3 நாள் ஹைது வந்து அதை போய் சுத்தமாக ஆனால் 4வது நாள்னு வைங்க. இப்போ 4வது நாள் பகலில் சுத்தமாயிட்டாங்க அப்படின்னா அப்போ 4வது எஞ்சியுள்ள பகல் இருக்குல்ல காலங்கள் அரை நாள், அந்த அரை நாள் நோன்பு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அந்த அரை நாளில் சுத்தமானாங்க இல்லையா, அந்த முஸ்தஹப்பு நோன்பு பிடிக்கிறது முஸ்தஹப்பு தான், கண்டிப்பு இல்லை. ஆனால் அப்படி அவங்க அரை நாளில் சுத்தமாக ஆகிவிட்டால் அந்த சுத்தமாக ஆன அந்த 4வது நாள் பிறை 4வது பிறை இருக்குல்ல, அந்த 4வது நாளினுடைய அந்த நோன்பையும் சேர்த்து மொத்தம் 4 நாட்கள், 3 நாள் ஹைது, 4வது நாள் சுத்தமானாங்க, அந்த 4வது நாளை சேர்த்து என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும்னு சொல்கிறாங்க. அம்சகத் நத்பன் அந்த பெண் ஹைதுள்ள பெண் முஸ்தஹப் என்ற அடிப்படையில் அன்றைய 4வது நாளினுடைய பாதியினுடைய அந்த நோன்பையும் அவள் வைப்பாள். வகலத் இன்னும் அவள் கலா செய்வார் ரமலான் அல்லாத காலங்களில் ஹத்மன் கண்டிப்பான முறையில் மொத்த 4 நாட்களையும் அவங்க நோன்பு பிடிக்க வேண்டும் அந்த மாதத்தீட்டு உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து ஒரு சட்டம் சொல்கிறாங்க. அல்லது கதிமல் முசாஃபிரோ இதிலிருந்து ஒரு சட்டம் சொல்கிறாங்க ஆசிரியர் அவர்கள். இப்போ பயணி அவர் ஊருக்கு வந்துட்டார், அவருடைய பயண காலம் முடிஞ்சிருச்சு, 15 நாள் போனார். இப்போ 4 நாளுக்கு 3 நாளுக்கு மேலே முசாஃபிர், 4வது முசாஃபிர் வந்து 3 நாள் மேலே தான் முசாஃபிர். 3 நாள் ஒரு ஊரில் தங்கினா அவர் முசாஃபிர் ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு காலகட்டம், 4வது நாள் ஊர் திரும்பிட்டார் அல்லது 10வது நாள் ஊர் திரும்பினார் என்று சொன்னால், அல்லது ஒரு வியாதி உடையவர் அவர் வந்து வியாதியிலிருந்து குணமடைந்து விட்டார், உதாரணமாக ஒரு 5 நாள் வியாதி உடையவராக இருந்தார், நான் 6வது நாள் அது வியாதி விட்டு குணமடைந்து 6வது நாள் பகலில் வியாதி பாதி நாளாக வியாதி உடையவராக இருந்தார், நான் 6வது நாள் அந்த மீதி அந்த அரை நாள் 6வது அந்த பகல் இருக்கிறார வியாதி இல்லாமல் இருந்தால் என்று சொன்னால் அவசியம் அதை முஸ்தஹப் என்ற அடிப்படையில் அந்த பாதி நாளும் முசாஃபிர் அந்த ஊருக்கு வந்துட்டார் இல்லையா, 10 நாள் போய் 11வது நாள், இப்போ அந்த 11வது நாள் என்ன செய்வார், முஸ்தஹப்ங்கிற அடிப்படையில் பாதி நாள் நோன்பையும் அவர் 10 நாள் நோன்பை நோற்பார். அது மாதிரி அவர் கலா செய்யும் பொழுது என்ன செய்வார்னா கண்டிப்பாக அந்த 11 நாள் முழு
அந்த ஒரு நாள் முழுமையாக சேர்த்து 11 நாளாக அந்த நோன்பை கலா செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இதனுடைய அர்த்தம். அவ் கதிமல் முசாஃபிரு, பயணியாகிறவர் ஊருக்கு வந்தால், அல்லது பரி அல் மரீது, நோயாளி அவர் குணமடைந்து விட்டால், உதாரணமாக 5 நாள் நோன்பு இருந்தார், 6வது நாள் குணமடைந்து விட்டார் என்று சொன்னால், ஒஹுமா முஃப்திரானி, இந்த பயணியும், ஹுமாவுடைய லமீர் பயணியும் அந்த வியாதி உடையவரும், இந்த 2 நபர்கள் முஃப்திரானி, நோன்பு பிடிக்காத நிலையில் அந்த பயணி ஊருக்கு வந்தார், நோன்பு பிடிக்காத நிலையில் அந்த வியாதி உடையவர் வியாதியிலிருந்து குணமடைத்து விட்டார். சகா நதுபன், அப்ப எந்த நாளில் அவர் வியாதி இருந்து நீங்கி விடுவார், அந்த நாளினுடைய மிச்சமுள்ள அந்த நோன்பை முஸ்தஹப் என்ற அடிப்படையில் அவர்கள் நோன்பை பிடிப்பார்கள். உண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. ஒக்கலையா ஹத்மன், இன்னும் கண்டிப்பான முறையில் அந்த அந்த முசாஃபிரும் அந்த மரீதும், அதாவது பயணியும் வியாதி உடையவரும் கலா செய்ய வேண்டும் கண்டிப்பான முறையில். எந்த நாளில், உதாரணமாக எந்த நாளுடைய பகலில் அவர்கள் அந்த மாதிரி நிலைக்கு வந்தார்களோ, முசாஃபிர் அவர் ஊருக்கு வந்துட்டார், வியாதி உடையவர் அவர் எந்த நாளில் குணமடைந்தாரோ அந்த நாளினுடைய நோன்பையும் சேர்த்து கலா செய்யணும்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன அந்த விளக்கம் மாதிரி, அல்லது இமானி சகா ஹத்மன், அல்லது 2 பேர்களும், அந்த பயணியும் அந்த வியாதி உடையவர் 2 பேர்களும் நோன்பு உடையவர்களாக இருந்தால், நோன்புடைய நிலையில் அந்த என்ன செஞ்சார், வியாதி உடையவர் வியாதியிலிருந்து குணமடைந்தார், நோன்பு நோற்ற நிலையில் வெளியூருக்கு சென்ற அந்த பயணி இருக்கிறார தான் ஊருக்கு வந்தார், ஆனால் நோன்பு நிலையிலேயே என்ன சிரமத்தை தாங்கி நோன்பு பிடித்தார், சிரமத்தை தாங்கி என்ன செஞ்சார், அந்த வியாதி உடையவர் நோன்பு பிடித்தார், சிரமத்தை தாங்கியது பயணி பயணத்திலே நோன்பு நோற்ற நிலையிலேயே திரும்பி வந்தார் வீட்டிற்கு. அது மாதிரி வியாதி உடையவர் நோன்பு பிடித்த நிலையிலேயே அவர் என்ன செஞ்சார், வியாதியிலிருந்து குணமடைந்தார் என்று சொன்னால், சகா 2 பேர்களும் எஞ்சியுள்ள அந்த நாளில் நோன்பு பிடிக்கணும், ஹத்மன் கண்டிப்பான முறையில் பிடிக்கணும். ஆனால் வியாதியிலிருந்து குணமடைஞ்சிட்டாரு, பயணி ஊருக்கு வந்துட்டாருனால அந்த நாளினுடைய நோன்பை நம்ம பிடிக்க வேண்டாம்னு சொல்கிறதில்ல, அந்த நோன்பை கண்டிப்பாக பிடிக்கணும். அந்த 11 எந்த நாளில் வியாதி குணமடைஞ்சதோ அந்த நாளில் நம்ம கலா செய்ய தேவையில்லை, ஏன்னா கண்டிப்பாக பிடிப்பார், ஏன்னா சிரமம் இருக்கின்ற ஒரு அந்த கலா செய்ய இவங்க 2 பேரும் மீது கலா இல்லை, ஏன்னா சாயமான நிலையில் தான் அவர் வந்தார், அந்த நிலையில் கலா என்பது வராது. அப்போ கலாவுடைய ஹுக்ம் எப்போ வரும், அந்த முசாஃபிருடைய நாளில் நோன்பு பிடிக்காட்டால், அந்த வியாதியுடைய நாட்களில் நோன்பு பிடிக்காவிட்டால் கலாங்கிறது அந்த ஹுக்ம் வரும். அதுதான் அதில் சொல்கிறார். வலவு காமத்தில் பையினது பிருயதி யௌமி ஷக்கி, இப்போ ஒரு சட்டம் சொல்கிறாங்க, ஆதாரம் இருந்தால், என்ன ஆதாரம், அதாவது ஷக்குடைய நல்ல பிறை பார்ப்பதை கொண்டு ஆதாரம் தெளிவாக இருந்தால், என்ன ஆதாரம், ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிப்பதை கொண்டு ஷக்குடைய நாளில் பிற பார்க்கப்பட்டது என்று ஆதாரம் தெளிவாக இருந்தால், இப்போ என்ன செய்யறது, ஆதாரம் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நோன்பு நோக்கணும் அந்த நாளில். அதான் சொல்கிறாங்க. அப்போ காமத்தில் பையினத்து பிருயத்தி யோமி ஷக்கி, ஷக்குடைய நாளில் பிறை பார்ப்பதை கொண்டு ஆதாரம் தெளிவாக ஆகிவிட்டால் இப்போ என்ன செய்யறது, உதாரணமாக ஒருத்தர் என்ன செஞ்சார், நோன்பு நோற்றார். இப்போ நோன்பு நோற்றாருன்னா எப்போ நோன்பு நோற்றாரு, பிற 29 பார்த்துட்டு 30வது நாளில் நோன்பு வச்சிருக்கிறாரு. ஏன்னா பிற 29ல் பிற பார்க்கப்பட்ட செய்தி கிடைக்கிற 30வது நாள் நோன்பு வச்சுட்டு இருக்கிறார். அப்போ அந்த இடையிலேயே அந்த பகலிலேயே செய்தி கிடைக்குது, ஏன்னா பிற பார்க்கப்பட்டது என்ற செய்தி கிடைத்தால் 30வது எஞ்சியுள்ள அந்த நாளை நோன்பு பிடிப்பது அவசியமாக ஆகும். அந்த நாளினுடைய நோன்பு, அதாவது பிறை பார்க்கப்பட்டதாக செய்தி கிடைத்தால் அப்படின்னா என்ன, 30வது நோன்பு இவங்க இருக்கிறாங்க, ஆனால் அன்றைய நாள் பெருநாளுடைய நாள் என்று அறியப்பட்டால் இப்போ என்ன செய்கிறது, அப்போ பெருநாளுடைய அந்த நாள் நோன்பு பிடிப்பது அவசியமாகவும் அந்த நோன்பை கலா செய்வதும் அவசியமாகவும் சொல்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க, ஒயின் காமத்தில் பையினது பிருயதி யோமி ஷக்கி, ஷக்குடைய நாளில் பிறை பார்ப்பதை கொண்டு ஆதாரம் இருக்குமேயானால் அந்த எஞ்சியுள்ள அந்த நாளில் அந்த நோன்பை பிடிப்பது அவசியமாக ஆகும். அந்த நாளில் பெருநாளுடைய நாள் இல்லையா, அந்த நோன்பு வைக்கக்கூடாது, அந்த நாளில் அந்த நாளினுடைய நோன்பை கலா செய்வதும் அவசியமாக ஆகும் என்று ஆசிரியர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த
பாடங்களை பார்ப்போம். அதற்கு பிறகு உள்ள அந்த பாடங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன் வழி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் பாலிப்பானாக. தொழுவ போறீங்களா? அடுத்து சொல்றாங்க